ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ரீயூஸ் ஐடியா தான். எக்ஸ்ரே வச்சு நாம் ஒரு ஃப்ளவர் வாஸ் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற எக்ஸ்ரேவை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்ரே, அதனால் கொஞ்சம் நல்லா மடங்காது. அதனால் நல்லா மடித்து நல்லா கையால் நீவி விட்டுக்கோங்க. இப்போது 1 இன்ச்சு அளவு நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஒயிட் பென்சில் இருந்தால் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஏன்னாக்கா கரெக்டாக வர்றதுக்காக நீங்கள் ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நேராக நாம் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டு இந்த மாதிரி நேராக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கத்திரிக்கோலை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட்டு. இப்போ மேலே வேணுனாலும் நீங்கள் 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு இந்த மாதிரி குறித்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியுங்கிறதுனால நான் நேராகவே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த கோடு வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாம் நல்ல மெலிசாக நாம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டாக இப்போ நேராக எடுத்து திருப்பி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா பாம்ப் மாதிரி வரும். செலோ டேப்போ இல்லை ஸ்டாப்லரோ வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படியே வச்சு தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன், சுற்றுறேன். இதை வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு லாஸ்ட்டில் செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போது இன்னொரு எக்ஸ்ரே எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ்ரே எதுக்குன்னா அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீட்டமாக மெல்லீஸாக நாம் கட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மடக்கி கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து மடக்காமல் நேராக கட் பண்ணணும். இப்போது இதை வந்து நேராக வெட்டிக்கோங்க. ரெண்டாக மடக்கி நேராக வெட்டிக்கோங்க. அதை நாம் ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து வெட்டாமல் நாம் கட் பண்ணோம். இதை வந்து நேராக வெட்டிக்கணும். இந்த கிராஃப்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட ஈஸியாக செஞ்சிருவாங்க. இது நம்ம ஃப்ரீ டயத்தில் தூக்கி போடுற ஒரு எக்ஸ்ரே வச்சு வீட்டுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் வாஸ் செய்யலாம். இப்போது நான் இதை வந்து மெலிசாக நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நாம் 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணோம்ல, அது மாதிரி இதையும் 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அந்த பாம்ப் மேலே இதையும் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். இப்போது நாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே கொஞ்சோண்டு செலோ டேப் போட்டு ஒட்டிக்குவோம். ஒட்டிட்டு நாம் சுற்றினா ஈஸியாக சுற்றிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ எவ்வளோ அழகாக சுற்றியாச்சு பாருங்கள். இப்போ ஒரு பொக்கே மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நாம் இன்னொரு ஷீட் வச்சுருக்கோம். அதையும் அதே போல் நாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி நாம் சுற்றி எடுத்துக்கலாம். இது நம்ம வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய எக்ஸ்ரே தான். எந்த பொருளும் நாம் வேஸ்ட்டுன்னு நினைக்க முடியாது. அதில் ஏதாவது ஒரு ரீயூஸ் ஐடியாஸு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரியேட்டிவிட்டி வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான்.
நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக அது உருவாயிரும். இப்போது நாம் இதையும் ஒரு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இது பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் தர்மாக்கோல் தர்மாக்கோல் வாங்கி நான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட்ஸு, பிள்ளைங்களோட மணி எது அறுந்து போயிடுச்சுன்னா அந்த பீட்ஸு இதை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். இது மேலே வந்து ஒட்டிக்கலாம். இப்போது நாம் இது ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடுச்சி. இது வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும். என்கிட்ட ரோலானோட பாக்ஸ் இருந்துச்சு, அட்டைப்பொட்டி. அந்த அட்டைப்பொட்டியை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்ட்டு அதோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்து நாம் ஒரு கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஒரு கம்மு வச்சு நாம் ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மள்கிட்ட உள்ள பொருளை வச்சு நாம் செய்யக்கூடிய ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் தான். இப்போ நாம் ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஏதாவது கல், ஏதாவது கொஞ்சம் வெயிட்டான பொருளாக அது உள்ளே கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி தர்மாக்கோல் கலரு மல்டி கலரை வாங்கி நான் ஒட்டிக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளில் எக்ஸ்ரேலையும் இந்த பாக்ஸ்லேயும் நாம் ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.